ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிகினியோட எபிசோட் 14 பார்க்க வரோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம இப்போ ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போகலாம். தன்னோட காதலை இப்படி சொன்ன சைரன் ஃபெரித்தை விட முடியாம கழுத்தோட கட்டி இருக்க பிடிச்சுக்கிறா விடாம. இதை பார்க்குற இவங்க ரெண்டு பேத்துக்குமே பயங்கர அழுக, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி அழுதுட்டே நிக்கிறாங்க. அப்ப ஃபெரித் அவனோட பேகை எடுத்துட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாம ஃப்ளைட் ஏற போயிடுறான். சைரன்னால எதுவுமே பண்ண முடியல. திரும்பி வந்து சாரி அப்படின்னு சொல்லுவா. இந்த பயவுள்ள யூசப் அழுதுட்டே ஓடிடுறான். பின்னாடியே போற சைரன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே போறா. அப்ப யூசப்க்கு ஒரு கால் வருது. உனக்கு லாட்டிஃப் எவ்வளவு டைம் கூப்பிட்டாரு, நீ ஏன் எடுக்கல? தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவரை இந்த ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்கோம், இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுமே என்னாச்சு தாத்தாக்கு அப்படின்னு கேட்பான். இந்த நியூஸ் சைரனுக்கும் தெரிய வருது. ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. தாத்தாக்கு எந்த நினைவுமே இல்லாம வீட்ல இருந்து அவரை ஆம்புலன்ஸ் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அப்ப இந்த காட்டுப்பூச்சி நியூஸ் மூலமா தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அதை சொன்னதுமே இந்த பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உன்னாலதான் இதெல்லாம், வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுங்களை ரெடி பண்ணுங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லுவான். நீ முன்னாடி போ, நான் உங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பாட்டி இந்த டைம்ல சைரனை காப்பாத்தி விட்டுறாங்க. இந்த காட்டுப்பூச்சி அவசரமா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறான். அங்க இருக்கிற எல்லாரும் இவன்ட்டு எந்த கோபத்தையும் காட்டாம வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணிட்டு தாத்தா எப்படி இருக்காருங்கிறத பத்தி சொல்றாங்க. இன்னும் எந்த தகவலும் தெரியல. எல்லா டாக்டரோட நியூஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சைரன் எங்கன்னு இவங்க கேட்பாங்க. எல்லாரும் ஒன்னாதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டைம்ல வீட்டுக்கு வர சைரன், என்னால ஃபெரித்தை தடுக்க முடியல, அவன் ஃப்ளைட் ஏறி போயிட்டான் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், நம்ம இப்போ போய் தாத்தாவை பார்க்கலாம் அப்படின்னு அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. இவங்க நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. வெளியே ஃபுல்லா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய கேள்வி கேட்கறாங்க, நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. பட் இவங்க எதுவுமே பேசாம அமைதியா நேரா ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுமே ஒருத்தர் பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் பேசி நார்மல் ஆனதுமே குல்கன் சைரனை தனியா கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்ப இவ உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறா. ஃபெரித் நியூயார்க் போயிட்டான், திரும்ப வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்றான். நீ என்ன சொல்ற? ஆமா, நான் அவனை எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணேன், பட் என்னால முடியல. அவன் என் பேச்சை கேட்கல, அவன் கிளம்பி போயிட்டான், இந்நேரம் போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றா. நீ என்ன சொல்ற? சரி ஓகே, நீ கவலைப்படாத, தாத்தாக்கு இப்படின்னு அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நியூஸ் தெரியும் அப்படின்னு இவ சொல்றதுக்கு, சரி நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நான் போய் இதை பத்தி பேசிட்டு வரேன், அவனை சீக்கிரமா நாங்க இங்க வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் எல்லாரும் முன்னாடி பேசாதீங்க, நான் வீட்டுல யாருக்கும் தெரியாம தான் போனேன், அப்பாவுக்கு இதை பத்தி தெரியாது, அதனால இதை சீக்கிரட்டா பேசுங்க அப்படிங்கிறா. சரி ஓகே, நான் இதை யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ வெளியே வந்து இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. தாத்தாக்கு இப்படி ஆனது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது தெரியல, அதனாலதான் அவன் கிளம்பி போயிட்டான், தெரிஞ்சா அவன் போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க வர டாக்டர், தாத்தா நல்லா இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் அப்சர்வேஷன் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் இருந்து இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் மூச்சே விட முடியுது. இவங்க போய் டாக்டரோட அந்த ரூம்ல இருக்கிற தாத்தாவை பாக்குறாங்க. தாத்தா அப்ப கூட கேக்குறது ஃபெரித்தை பத்தி தான். ஃபெரித்திங்க வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நாங்க இப்பதான் ஃபெரித்த பேசணும், உங்களை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லியிருக்கோம், நீ சொன்ன வரைக்கும் போதும், எனக்கு அவனை மட்டும்தான் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க வேண்டாம், வேற யாரும் வராதிங்க, ஃபெரித்தை மட்டும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க இப்பதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கீங்க, இப்ப உங்களை யாரும் பார்க்க கூடாது, நீங்க கேட்ட மாதிரி 2 பேரை மட்டும் வர சொல்லியிருக்கேன், இதுக்கு மேல யாரும் அலௌடே கிடையாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா தாத்தா, நீ இப்ப ஃபெரித்தை சீக்கிரம் கூட்டிட்டு வா, புரியுதா, போ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த டைம்ல பாட்டியும் இந்த காட்டுப்பூச்சி பேசிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அதுக்கு இந்த பாட்டி, நான் சின்ன வயசுல உன்னை அடிச்சதெல்லாம் மறந்துடாத, இப்பவும் என் கை உன்னை அடிக்கிறதுக்கு தயாராதான் இருக்கு, ஒழுங்கா இங்கிருந்து போயிரு, நான் எப்ப சொல்றேனோ அப்ப மட்டும் வந்தா போதும், நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன், நீ முதல் போ அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த டைம்ல தாத்தா சைரனை ரூம்குள்ள வர சொல்றாரு. நீங்க ஓகே இல்ல அப்படின்னு தாத்தாட்ட இவ கேட்பா. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், இந்த ஃபேமிலிலேயே நான் இப்போ உன்னை மட்டும்தான் நம்புறேன், நீ மட்டும்தான், எந்த சுச்சுவேஷன்லயும் என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல்ற ஒரு பொண்ணு,
நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன், சொல்லு. ஃபெரித் எங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. நான் ஃபெரித்தை பார்த்தேன், அவன் கூட பேசினேன் அப்படிங்கிறா. ஓகே, அப்ப எங்க அவன்? அவனை வர சொல்லலாம்ல? ஃபெரித் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவளால எதுவுமே சொல்ல முடியல. சொல்லுமா, ஃபெரித் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ வாய் திறந்து ஃபெரித் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப உள்ள கரெக்டா ஃபெரித் ஓடி வந்துடுறான். ஓடி வந்து தாத்தாவை ஹக் பண்றான். இந்த டைம்ல ரொம்ப அழுகிறது நம்ம சேரன் தான். ஏன்னா அவள் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பா. உள்ள வந்ததும் தாத்தாவை கட்டி பிடிச்சு 2 பேரும் அழுகுறாங்க. தாத்தானால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. லாட்டிஃப் கூட அழுகிறாரு. அப்ப தாத்தா எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ எங்கடா போயிருந்த? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் பயந்துட்டேன். நீ எங்க என்னை விட்டு எங்கேயோ போயிட்டியோ அப்படின்னு சொல்லி, நல்ல வேலை உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இவனை கொண்டு வந்து விட்டது இந்த பெலிந்தா. அவ மெசேஜும் அனுப்புறா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னன்னாலும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவ வெயிட் பண்ணிட்டே இருக்கா கார்ல. இந்த டைம்ல தாத்தாவை பார்த்து பேசிட்டு வெளியே வர ஃபெரித்த லாட்டிஃப் கூட கட்டி பிடிச்சி ஒரு நிமிஷம் அழுதுட்டு, நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போறாரு. அப்ப செய்யறேன்னு சொல்றது, நீ தான் போக மாட்டேன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்றா. நீ என்னை கிஸ் பண்றதுக்கு பதிலா லாட்டிஃப் மாதிரி ஒரு இறுக்கமா ஹக் பண்ணியிருந்தாலே போதும், நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, எப்படியோ இப்ப நீ இங்கதான் இருக்க, என்னோட கிஸ் ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. சாப்பிடாம ரொம்ப நேரம் இருந்தனால அவனுக்கு அன்ஈஸியா ஒரு மாதிரி ஆகுது. சரிவா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவ கீழே கூட்டிட்டு போயிரு. இவன் சாப்பிட்டு இருக்கும்போது, நீ என்னமோ சொன்ன, யாருக்குமே நாங்க பிடிக்கல, யாரும் என்ன தேவையில்லைன்னு நினைக்கிறாங்கன்னு. உன்னை பார்த்ததோ அவ்வளோ பெரிய மனுஷன் சின்ன குழந்தையாட்ட அழுகிறாரு. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ வேணும் ஃபெரித், இப்போவாது இதை புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளோ ப்ராப்ளமா இவ்வளோ பேர்த்தோட லைஃப்ல இருந்திருக்கேன், நான் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இவ, நான் இப்போ வீட்டில் இல்லை, அப்பா என்னை வந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றா. என்ன சொல்ற? உங்க அப்பா நேரா வீட்டுக்கு வந்தாரு, உன்னை கூட்டிட்டு போயிட்டாரா? இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆமா, அப்பா ரொம்ப கோவமா வந்தாரு, வந்து என்ன தர தர வீட்டை விட்டு இழுத்து கூட்டிட்டு போயிட்டாரு. ஏன் யாருமே தடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். குல்கன் அம்மா தான் தடுத்தாங்க, பட் என் அப்பா முன்னாடி அதெல்லாம் எதுவுமே இதாகல அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. உங்க அப்பா ஒரு டிஃப்ரெண்டான டைப் தான். ஆமா, நீ உன் வீட்டுல இருந்தா அப்புறம் எப்படி என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், ஓடி வந்துதான் உன்னை பார்த்தேன், இது அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒரே சிரிப்பு. ஆஹ் என்னை கிஸ் பண்றதுக்காக நீ இவ்வளோ பாடுபட்டு வந்திருக்க, என்ன தடுத்து நிப்பாட்டிடலான்னு இவன் அந்த ஒரு விஷயத்த வச்சு இவளை கலாய்ச்சிட்டே இருப்பான். அந்த நைட்ல தாத்தாவை டபுள் செக் பண்ண டாக்டர்ஸ், இன்னைக்கு நைட் மட்டும் இருந்துட்டு நீங்க நாளைக்கு காலையில வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை எல்லாத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு குல்கன் பாட்டி கிட்ட, நாங்க சேரனை கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாட்டி ஒரு முறை முறைச்சிட்டு, சரி ஓகே கூட்டிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இவரு கசிம்க்கு இது தெரிய வந்தா பிரச்சனை ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை விட மூத்தவங்க நான், ஸோ மூத்தவங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும், நீங்க கூட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பாட்டி போறப்ப ஃபெரித் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் விடுவான். அந்த பாட்டி அதை காரி துப்புற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. அந்த நைட் டைம்ல இப்ப வரைக்கும் பெலின் கார்லயே தான் இருக்கா, கூட அவளோட ஃப்ரெண்டு இருக்கான். இந்த டைம்ல இவங்க ஃபேமிலியோட வெளியே வரதை பாக்குறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் பேச ட்ரை பண்றாங்க. இது எல்லாத்தையும் கார்ல இருந்து பெலின் பார்த்துட்டு இருக்கா. அப்பா அவளோட ஃப்ரெண்ட், இங்க பாரு, அவன் லைஃப்ல நீ ஒரு நீட் மட்டும்தான், அவன் எப்ப தேவையோ அப்ப அவனை யூஸ் பண்ணிக்கிறான், இவ்வளோ நேரம் நீ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, இப்ப அவன் கிளம்பி வீட்டுக்கே போறான், பட் உனக்கு ஏதாவது சிங்கிள் மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவளுக்கு ஒரே அழுகியா வரும். நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணில, அவன் பேர் என்ன, அவன் நம்பர் எனக்கு அனுப்பு அப்படின்பா. இங்க பாரு, அதுக்காக இவ்வளோ சீக்கிரமா நீ பேட்சப் ஆகணும்னு நான் சொல்லலை அப்படிமா. நீ அவனோட நம்பரை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ அடுத்த ரிலேஷன்ஷிப்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. டைம்ல நைட் வீட்டுக்கு வந்து ஃபெரித் அவனோட ரூம்க்கு வந்தது பயங்கர ஹாப்பி. பட் அவன் ஒரு டாபிக்கை விடவே மாட்டேங்கிறான். நீ எப்படி ஏர்போர்ட் வந்த, உன் வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்பான். இங்க பாரு, உனக்கு பிடிக்காது, அதனால இதை பத்தி நான் பேச விரும்பல, நம்ம மார்னிங் பேசிக்கலாம், இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. நீ சொல்லு, நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். என் யூசப் தான் கூட்டிட்டு வந்தா. உண்மையாலுமா, ப்ளீஸ் மறுபடியும் ஆரம்பிக்காத, நீ என்ன சொல்ற, நான் கோவப்பட மாட்டேன், உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான்.
இல்ல நான் உண்மையாலுமே தான் சொல்றேன். யூசப் தான் என்ன கூட்டிட்டு வந்தான். உன் புருஷனை பார்க்க உன் லவ்வர் உன்னை கூட்டிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பான். ப்ளீஸ் ஆரம்பிக்காத, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த டாபிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அப்போ அப்படியே போய் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வர பாட்டி இந்த காட்டுப்பூச்சி பாக்குறாங்க. எங்க சைரன் மேல இருக்காளா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, எங்க இருப்பா, அவ வீட்டுல தான் இருக்கா. அவ வீடா? நான் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாரு, என்ன கோவப்படுத்தாத. அவ வீட்டுக்கு போ சொல்லி நான் தான் சொன்னேன். இதுக்கு மேல இதுல தலையிடாத. நான் கோவப்பட்டேன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்ட இவன் அந்த செகண்டே வாய் மூடிடுறான். அடுத்த நாள் காலையில தாத்தா வீட்டுக்கு வராரு. அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவரை ரொம்பவே ஹாப்பியா வெல்கம் பண்றாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்னா பாக்குறதுல, தான் குடும்பத்தை மறுபடியும் சந்தோஷமா எல்லாரையும் பாக்குறதுல தாத்தாக்கு ரொம்பவே ஹாப்பி. அதே மாதிரிதான் அங்க இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும். அப்படியே மார்னிங் ரூம்க்கு போக இவன் எவ்வளோ டைம் பெலின்க்கு கூப்பிட்டு பார்ப்பான். பெலின் ஃபெரித்தை பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கா. இது அவனுக்கு தெரிய வந்ததுமே பெலின் ஃபெரித்துக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கா. என்னன்னா, நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சேன், நீ சொன்னதா சரி, நான் இதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும், இதுக்கு மேல என் லைஃப்ல வேண்டாம், நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் போட்டு மறுபடியும் பிளாக் பண்ணிடுறா. இந்த டைம்ல ரூம்க்கு வர லாட்டிஃப் தாத்தா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சைரனை கூப்பிடுறாங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீயும் அப்பாவை நினைச்சு கவலைப்படாத, அன்னைக்கு நான் கொஞ்சம் மூட் சரியில்லாம இருந்தேன், அதனால என்னால எதுவும் பண்ண முடியல. பட் இந்த டைம் உன் அப்பாட்ட நான் பேசுறேன், நீ எங்கேயும் போக வேண்டியதில்ல, இது உன் வீடு. அண்ட் உன்னோட யூனிவர்சிட்டி ஆசையும் கண்டிப்பா சீக்கிரமா நிறைவேறும். நீ நினைச்ச மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம பேர குழந்தையும் மறந்துட வேண்டாம், அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, நானும் ஃபெரித்தும் இந்த டாபிக் பத்தி அப்பப்ப பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சந்தோஷம், உங்க விருப்பப்படி என்னமோ அதை செய்யுங்க, ஆனா உன் விருப்பம் அத்தனையும் நிறைவேற நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த டைம்ல இவங்க 2 பேரும் தாத்தாட்ட இருந்து பேசிட்டு வந்ததுமே இவங்க 2 பேரும் நம்ம எங்காவது போய் வெளியே சாப்பிட்டு வரலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்புறாங்க. இதே டைம்ல பெரின் இந்த நியூ பாய் ஃப்ரெண்டோட வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்திருக்கா. இவங்க போன ஹோட்டல்ல ஒரு பர்டிகுலர் டாக் இருக்கு. அதை பார்த்ததுமே அது கூட விளையாடிட்டு, சரி நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிருவா. அப்ப பெரினோட இன்ஸ்டாவை செக் பண்ண இவன் அவ ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்ல இருக்கிறதா போட்டிருக்கிறத இவன் பாக்குறான். ஒரு லொகேஷனை பார்த்துட்டு இவனோட காமன் ஃப்ரெண்டுக்கு கூப்பிடுறா. பெலின் எங்க போயிருக்கா, யார் கூட போயிருக்கா அப்படின்னு சொல்லி. அதை பத்தி உனக்கு என்ன கவலை, அவ யார் கூட வேணாலும் போவா, அவ இனிமேல் உன் வாழ்க்கையில இல்ல, அவளோட வாழ்க்கைய அவளை சந்தோஷமா வாழ விடு, அவ லைஃப்ல குறுக்க வராத அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை கட் பண்ணிடுறான். அந்த டைம்ல வர சரின்ட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம எங்க போறோம், நம்ம இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம இப்ப போயே ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் கூட, வா போலாம் அப்படிமா. நான் வரப்போறதில்ல ஃபெரித், நம்ம எங்க போறோம் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, பெலினை பார்க்க போகணும். என்ன, எதுக்காக? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நான் அவளை பார்த்தே ஆகணும், இப்ப நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். நான் வரமாட்டேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் எங்கேயும் வரப்போறது இல்ல, இப்ப நான் வேணுமா பெலின் வேணுமா, நீ இங்கேயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நீ என்ன சொன்னாலும் நான் இப்ப போகதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவன் நேரா போய் அப்தின் கிட்ட வண்டி எடுங்க அப்படிமா. எங்க சேரன் காணோம், அவ வரமாட்டா, அவ வீட்டுக்கு போய்க்குவா, நம்ம இப்ப பெலினை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லுவான். தப்பு பண்ணாத ஃபெரித் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இப்ப நீங்க வரலினா நானே போயிருவேன், என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிட்டு அவன் கிளம்பிடுறான். நேரா போய் அவங்க இருக்கிற ஹோட்டல்ல அவனை பார்த்து, நீ உட்காரு, நீ எந்திரிக்காத, நான் பார்க்க வந்தது பெலின அப்படின்னு சொல்லிட்டு, பெலு எந்திரி, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ டைம் சொல்லி பாப்பா. அவன் எந்திரிக்கவே மாட்டான். இதை பார்த்ததுமே அந்த நியூ பாய் ஃப்ரெண்ட் டென்ஷனாவே எந்திரிப்பான். அவன்கிட்ட இவன் சண்டை போடலான்னு போறப்போ, போதும் ஃபெரித், நிறுத்து, இங்கிருந்து போ முதல்ல அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. நீ இப்ப என்ன சொன்ன? நீ எந்த சீனும் கிரியேட் பண்ணாத, இங்கிருந்து போயிருன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி பெலின் சொல்ல, இவன் வேற எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். இந்த டைம்ல வீட்டுக்கு நடந்தே ரீச் ஆகுற செய்ரனை ஃபர்ஸ்ட் பாக்குறது குல்கன் தான். அவ வெளியதான் நிக்கிறா. நீ ஏன் நடந்து வர அப்படின்னு கேட்கும் போதே அந்த இடத்துல ஃபெரித்தோட கார் வந்துருது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதை பாக்குற அவன், இவ போட்டு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்குவான். ஏன் நடந்து வர அப்படின்னா, இல்ல எனக்கு கொஞ்சம் வாக் போலான்னு தோணுச்சு, அதனாலதான் நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவ எதையுமே சொல்லாம சமாளிச்சுட்டு தான் இருப்பா. ஆனா இவன், என்ன எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாச்சா,
உன்னால முடிஞ்சதை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கார்கிட்ட இருந்து இறங்குறப்பவே சத்தம் போட்டே வரான். இதை பார்த்ததுமே அவளுக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். உங்க பையன் என்னை விட்டுட்டு அவனோட லவ்வரை பார்க்க போயிட்டான். உங்களுக்கு இப்போது புரிஞ்சுதா? என்னை விட அவதான் இந்த வீட்டுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அவளை இன்வைட் பண்ணி அவ கூட பேசுறீங்க. அவ இந்த வீட்டுல யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அவங்க அம்மா இவனை பிடிச்சி கண்டபடி திட்டுறாங்க. நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? உன்ன மாதிரி ஒரு பையன் வளர்த்ததுல நான் ரொம்பவே வெட்கப்படுறேன். உன்னால எனக்கு அவமானம் மட்டும்தான் மிச்சம். போதும், இதுக்கு மேலேயாவது திருந்து அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டிட்டு அவங்க இருந்து அங்க போயிடுறாங்க. மேல வந்ததும் இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வெடிக்குது. என்ன இம்பார்ட்டன்ட்? அவளை பார்க்க வேண்டிய அப்படி என்ன இம்பார்ட்டன்ட்? அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா நீ எல்லார்த்திட்டையும் அவ்வளோக்கும் உனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்லிட்டு ஒன்னா வாழ வேண்டியதானே? ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏய், உனக்கு உண்மை எல்லாமே தெரியும் சரியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டதுக்கு, சைரன் வா சாப்பிடலாம், சைரன் வெளியே போலாம், சைரன் நான் அவளை பார்க்க போகணும், சைரன் நான் இங்க போகணும், நான் இதை பண்ணணும். நான் என்ன பொம்மையா? என்ன நீ அப்படிதான் ட்ரீட் பண்ற? எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க பாத்தியா? போதும், என்னால முடியல. உன் வாழ்க்கையில என்னோட பொசிஷன் என்ன? உனக்கு எனக்கு இருக்கிற உறவுக்கு பேர் என்ன? நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, இதுக்கு மேல நான் உன் லைஃப்ல இருக்கணும்னா நீ இதுக்கு மேல பெல்லினை மீட் பண்ணக்கூடாது. சைரன், அவ என்னோட 3 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளை நான் பார்க்க போகணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. யார் நீ? நான் எதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இதுக்கு மேல நீ எங்க போனாலும் நான் உன்னை தடுக்க போறதில்ல. எவ்வளவு ஒரு நல்ல சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டு தெரியுமா? உன்ட்டு இருந்தும் உன்னோட வீட்டுல இருந்து நான் எப்போ போயிருக்கலாம். ஆனா திரும்ப நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நான் உன்னை சில நேரம் நல்லவன் நம்புறேன்ல, என்ன சொல்லணும்? இதுக்கு மேல எங்கிட்ட இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான். நீ என்ன நினைச்ச? உன்னோட ஒரு சிங்கிள் கிஸ்ல நான் மெல்ட் ஆகி அப்படியே உன் பின்னாடியே உருகி சுத்துவேன்னு நினைச்சியா? என்னை யாரும் அப்படி ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லி இவன் பேச, இந்த வேர்டிங் அவளை ரொம்பவே பர்சனலா ஹர்ட் பண்ண, எதுவுமே பேச முடியாம வெளியே போய் அழுகுற. இப்படியே நைட் ஆகிட இந்த காட்டுப்பூச்சி அங்க வரான். டின்னர்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. அப்போ தாத்தா, இங்க பாரு, அவங்க சின்ன ஜெர்ஸுக ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்கள பிரிச்சிடாத. அவங்களோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டு அவங்கள ஒன்னா வாழ அலோ பண்ணு அப்படின்னு சொல்லி பேச, அப்பவும் இவன் திமிராதான் பேசுறான். நான் எதையும் மறக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை. ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். 2 ஆம்பளைங்க பேசுறப்போ நடுவுல ஒரு பொம்பளைய பேச விட்டு பாக்குறது எந்த விதத்துலயும் மரியாதை இல்லை. அந்த மரியாதைன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியல. நான் இங்க வந்திருக்கிறது என் பொண்ணை கூட்டிட்டு போக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவன் இன்னும் திமிரா பேச, இதுக்கு மேல இந்த வீட்டு பொண்ணை யாராலையும் ஃபோர்ஸா இழுத்துட்டு போக முடியாது. செய்றனோட விருப்பம் இருந்தா மட்டும்தான் அவ உன் கூட வருவா, இல்லாட்டி அவ இங்கதான் இருப்பா. நீ வேணா அவளை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப தைரியமா சொல்ல, இந்த காட்டுப்பூச்சி, நீ இப்ப என் கூட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப இவன் அவளோட கையை பிடிக்க ட்ரை பண்ணுவான். அவ கையை உதறி விட்டுட்டு, என் அப்பா சொல்றதா சரி, நான் என் அப்பா கூட போகத்தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. இவனுக்கு ஒரே சிரிப்பு சந்தோஷமா இருக்கு, தாத்தாக்கு ஒரே கோவமா இருக்கு. அப்போ ஃபெரித் எந்திரிச்சு போக ட்ரை பண்ணுவா. அப்ப இந்த காட்டுப்பூச்சி, நீ எங்கேயும் போக கூடாது, உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பான். தாத்தா உடனே அவன் மேல இருந்து கையெடு, ஏன் பேரனை யாரும் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அவனும் ஃபெரித்தும் பின்னாடியே போயிட, தாத்தா, உன் அப்பா ரொம்ப நல்லவர். ஆனா அவர் மனசுல எப்பவுமே ஒரு வஞ்சகம் இருந்துட்டே இருந்தது. ஒரு பொறாமையும் போட்டியும் இருந்துட்டே இருந்தது. எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நீ வஞ்சகமும் போட்டியும் பொறாமையும் மனசுல வச்சிருக்கிறவன். உன்னோட பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற பணத்தாசை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கு மேல என்னோட எந்த பொருளும் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு கிடையாது. பணத்தாசை பிடிச்சவன் நாய் தானே நீ. இதுக்கு மேல எதுவும் உனக்கு கிடையாது. என் வீட்டை விட்டு முதல்ல வெளியே போ. உன் புள்ளைய கூட்டிட்டு வெளியே போயிரு. இதுக்கு மேல என் மூஞ்சிலேயே முழிக்காத, என்னோட எந்த பொருளையும் நீ தொடாத அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிட, இவன் அங்கிருந்து வெளியே போய் நிக்கிறான். இதே டைம்ல மேல சைரன் என்ன சொல்றான்னா, எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி ஃபெரித் சொல்ல, நீ என்ன சொல்ல வர? எப்பவுமே நான் உன் அப்பாட்ட சொல்லிடுவேன் உன்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி, நீ அப்படி இருந்தேன்னு சொல்லுவேன். அப்படி இப்படின்னு என்ன மிரட்டுவ. உன்ன நீ பெலின்ட்டு போவ. இப்ப நீ என்ன ஆசைப்படுறியோ அதை பண்ணிக்கலாம்ல. என் லைஃப்ல நான் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் பாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. என்னவா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். உனக்குதான் பெலின் இருக்கா, நீ சந்தோஷமா இரு. உன் லைஃப்ல நான் இல்லைனா நீ ரொம்பவே சந்தோஷமா தானே இருப்ப. இதுக்கு மேல உன் லைஃப்ல நான் கிடையாது. என்ன நீ மறந்துடு.
பாய் ஃபெரித் கோர்ஹன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. ஃபெரித்க்கு பயங்கர அழுகையா இருக்கு. கீழே போனதுமே அவ கேட் கிட்ட போயிட்டு ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கறா. தூரத்துல அவன் அழுதுட்டே நின்னுட்டு இருக்கான். 2 பேரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு அவ அப்படியே போயிடுறா. இதோட அந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.